வணக்கம். சித்தக்கன் உணவே மருந்து மருந்தே உணவு. நம்ம உடல்ல சூட்டாலையும் சரி, வேனல் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா உடம்புல டெட் செல்ஸ் நிறைய சேர்ந்தாலும் சரி, நிறைய கட்டிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கட்டிகள் ஸ்கின்னோட போர்ஸ் ஓட்டைகள் மூலிமா இந்த கட்டிகள் பெருசாகும். அதுக்கப்புறம் அது பழுத்து உடையும். அந்த டெட் செல்ஸ், அதாவது சீல் மாதிரி அந்த சீல் எல்லாம் முழுதாக வெளியேறி அது புண் மாதிரி ஆகிடும். அதையும் சரி பண்ணணும். இதை நம்ம முன்னோர்கள் நம்ம சுற்றி இருக்கிற கீரை, நம்ம டெய்லி சாப்பிட்ட கீரையை வைத்தே இந்த கட்டிகளை பழுத்து உடைய செய்கிறதோ, இல்லைனா இந்த கட்டிகளை அப்படியே அமுங்க செய்கிறதோ ரெண்டுமே செஞ்சுட்டு வந்தாங்க. இது என்னென்ன வகை கீரைகள், எப்படி இதை பயன்படுத்தலாம், கட்டிகள் உடைய செய்கிறதுக்கோ கட்டிகள் அமுங்கிறதுக்கோ எப்படிலாம் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல காசினிக்கீரை. காசினிக்கீரையில் ஒரு அரை கைப்பிடி மட்டும் எடுத்து அம்மியில் விழுது மாதிரி அரைச்சிட்டு அந்த விழுதை இந்த கட்டி மேலே வச்சு 2 நாள் மட்டும் கட்டினாலே, காலை ஒரு வேளை சாயந்தரம் ஒரு வேளை 2 நாள் இது மாதிரி கட்டிட்டு வந்தாலே அந்த கட்டி நல்லா பழுத்து உடஞ்சிரும். அப்படின்னா அந்த கட்டி அமுங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு நாள் வச்சு கட்டுறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற புண்ணு மாதிரி ஸ்கார் மாதிரி உள்ளது முற்றிலுமாக நமக்கு ஆறிடும். இதே தான் அடுத்தது குப்பைக்கீரை. குப்பைக்கீரை 30 இலை மட்டும் எடுத்து இதையும் இது மாதிரி விழுது மாதிரி அரைச்சி கட்டியில் வச்சு 2 நாள் கட்டணும். கட்டின பிறகு அது பழுத்து உடஞ்சிடும். சீடுனா வெளியேற பிறகு ஒரு நாள் வச்சு கட்டணும். இது மாதிரி தான் ஒவ்வொரு கீரையும் செஞ்சுக்கிட்டே வரணும். அடுத்தது கொத்தமல்லி கீரை. கொத்தமல்லி கீரையை ஒரு கைப்பிடி எடுத்து நல்லெண்ணெயில் நல்லா நைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு கட்டணும். இந்தமாரி கட்டும் போது நமக்கு இந்த மாதிரி கட்டிகள் பழுத்து உடஞ்சிடும். அதே கொடி பசலையாக இருந்ததுன்னா அதை விளக்கெண்ணெயில் விட்டு வதக்கி அதை வச்சு கட்டும் போது நமக்கு இந்த மாதிரி கட்டிகள் சீக்கிரம் உடஞ்சிடும். நல்வேலை கீரையில் கீரையை நல்லா அரைச்சிட்டு விழுது மாதிரி இந்த கட்டிகள் மேலே வச்சு கட்டும் போது கட்டிகள் பழுத்து உடஞ்சிரும். இல்லைன்னா அந்த கட்டிகள் நல்லா அமுங்கிடும். பழுத்து உடஞ்சிது அப்படின்னா அந்த இடத்துல புண் மாதிரி ஆகிடும். திரும்பவும் 3ஆவது நாள் அந்த நல்வேலை கீரையை திருப்பி விழுது மாதிரி அரைச்சி அதை வச்சு கட்டும் போது அந்த புண் டோட்டலி ஆறிடும். அடுத்தது புளிச்சக்கீரை, புளியாரைக்கீரை, வல்லாரைக்கீரை, இது எல்லாமே இது மாதிரி கட்டிகளையும் பழுத்து உடைய செய்யும். அடுத்தது பருப்பு கீரையும் இதுக்காக உதவும். இப்போ ஒவ்வொரு கீரையும் நம்ம சொல்கிறோம்ல, எல்லா கீரையுமே பொதுவாக விழுது மாதிரி எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து விழுது மாதிரி அரைத்து எவ்வளோ பெரிய கட்டி இருக்கோ அதில் வச்சு 2 நாள் கட்டினாலே போதுமானது. அந்த கட்டிகள் பழுத்து உடையிறதுக்கு எல்லா அந்த உதவியும் அந்த கீரைகளில் உள்ள சத்துக்கள் செய்யும். அதில் உள்ள பாக்டீரியா வைரஸ் எல்லாம் சாகடிச்சு அதை வேனல் கட்டின்னு சொல்கிற சூடாக வர கட்டியாக இருந்தாலும் சரி, டெட் செல்ஸ் உடம்புல சேரும் போது இந்த கட்டிகள் பழுத்து உடையிறதுக்கும் இந்த அவ்வளோ கீரைகளும் நமக்கு உதவி செய்யும். கட்டிகள் பழுத்து உடையிறது கூட கீரைகள் உதவி செய்யுமா அப்படிங்கிறப்போ இந்த சித்தர்கள் இந்த அத்தனை கீரைகளும் பேர் சொல்லி ஒவ்வொன்றும் எப்படி அரைத்து விழுது மாதிரி கட்டணும் அப்படிங்கிற முறையும் சொல்லிகிட்டே வராங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இன்னொரு அடுத்த நாலேஜாக கட்டிகள் வந்தால் இந்த கீரைகள் சரி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது முதல் விஷயம், இந்த கீரைகளை மாற்றி மாற்றி நம்ம தினமும் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கட்டிகள் வர வாய்ப்பே இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ உடம்புல கட்டிகள் வர்றது உடம்புல உள்ள நச்சு வெளியேறதுக்காகவும் இருக்கலாம், சூடு அதிகமாகும் போது அந்த கட்டிகள் வரதாகவும் இருக்கலாம். ஸோ இந்த கீரையை முதலே நம்ம உணவாக எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா உடல் சூட்டையும் தணிக்கும். இந்த மாதிரி டெட் செல்ஸ் உருவாகாமல் ஒரு கட்டிகள் வராமையும் நம்மளால் பாதுகாக்க முடியும். அப்படியே கட்டிகள் வந்தாலும் இவ்வளோ கீரையும் இருக்குது நம்ம வீட்டு பக்கத்துலேயே. இந்த எல்லா கீரையும் நமக்கு அடிக்கடி ஈஸியாக கிடைக்கிற இந்த கீரைகளை வைத்து முதல் 2 நாள் தாராளமாக நம்ம அந்த கட்டிகள் உடையிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படியே அந்த கட்டிகள் உடையலை அப்படின்னா இது ஒரு சாதாரண கட்டி இல்லை, வேறு ஏதாவது பிரச்சனை தரக்கூடிய கட்டி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஒரு சித்த மருத்துவரை அணுகி அவங்க ஆலோசனை பிரகாரம் அந்த கட்டிகள் எதனால் ஏற்பட்டுச்சு, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு அதை வேரோட எப்படி எடுக்கிறது, திரும்ப வராமல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே மருந்தும் சாப்பிட்டு நம்ம வாழ்வியல் முறையும் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கட்டிகளும் ஒரு பிரச்சனை இல்லாமல் நமக்கு போயிடும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாக்கரை அனுப்புங்க.